எப்பா என்ன இப்படி தல டாஸ்க் பொசுக்குன்னு முடிச்சு போட்டீங்க. ஆனா பிக் பாஸ் ஒண்ணு மட்டும் தெரியுது. தல டாஸ்க்கு யாரு தலையா வரணும் அப்படின்ட்டு நீங்க முடிவு பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல டாஸ்க் கொடுக்கீங்கன்னு ரொம்ப தெளிவா தெரியுதுங்க. ஏன் அப்படின்னம்னா இப்ப வீட்டு தலையா வந்து பிரவீன்ராஜ் ஆயிட்டாப்ல. அவர் விளையாண்ட டாஸ்க் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ஒரு 10 செகண்ட்ல அந்த டாஸ்கே முடிஞ்சு போச்சுங்க. வீட்டுல உள்ள போட்டியாளர்கள் என்னடா இது பொசுக்குன்னு இப்படி ஆரம்பிச்சாங்க டக்குன்னு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு டாஸ்க். அந்த டாஸ்க் என்ன ஏது அது வந்து கரெக்டா தான் விளாண்டாங்களா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி இந்த வாரத்துக்கான தல டாஸ்க் வந்து இப்ப வீட்டுல நடந்து முடிஞ்சிருக்கு. அதுவும் வந்து அதுல 3 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. யார் யார் அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம், பிரவீன்ராஜ், போன வார தலையான கனி. இவங்க 3 பேரும் தான் வந்து அந்த கண்டென்டர் தல டாஸ்க்ல கலந்துக்க போறவங்க. இந்த 3 பேருக்குமே வந்து டாஸ்க் ஏதோ பெரிய லெவல்ல வைக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இதே டாஸ்க் வந்து சீசன் 6ல வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மணிகண்டன், ரம்யா பாண்டியன் அவங்க கலந்துக்கிட்டாங்க. இதுல வந்து ரம்யா பாண்டியன் டக்குன்னு தள்ளி விட்டுட்டு உடனே வந்து அந்த டாஸ்கை வந்து வின் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரிதான் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ள வந்து இவங்க 3 பேத்துக்குள்ளேயும் அந்த டாஸ்கை வின் பண்ணிடுற மாதிரி இருக்கு. அது என்ன டாஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பனிசறுக்கு போர்டு, அந்த ஸ்கீ போர்டுன்னு சொல்லுவாங்க சரியா, அந்த ஸ்கீ போர்டுல 3 பேர் வந்து கால்ல வந்து அந்த செருப்பு மாதிரி மாற்றதை வந்து மாட்டிக்கிட்டு 3 பேர் வந்து ஒரே போர்டுல நிக்கணும். அப்படி நின்னுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள நடந்து வந்துகிட்டே இருக்கணும். உட்கார கூடாது, ஒரே இடத்துல வந்து 3 பேரும் சேர்ந்து நிக்க கூடாது. இதுதான் வந்து டாஸ்க். ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க வந்து தள்ளி விட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுல வந்து கனிக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுக்கப்பட்டது. லாஸ்ட் வீக் தலைனால கனிக்கு ஒரு ஆஃபர். ஏன்னா இந்த 3 பிளேஸ்ல வந்து கனி வந்து எந்த இடத்துல நிக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றது வந்து கனி தான். அது கனி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா விவரமா வந்து நான் லாஸ்ட் பிளேஸ்ல வந்து நின்னுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிரவீன்ராஜ் வந்து சென்ட்ரல்ல நின்னுக்கிறேன்னாப்ல, நம்ம விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஃபர்ஸ்ட் நின்னுக்கிறேன்னு 3 பேர் நின்னுட்டு கால்ல வந்து அந்த ஸ்லிப்பர்ல மாட்டோம்ல அது மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டு வந்து பசர் அடிச்சவனே ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க வந்து தள்ளி கூட விளாண்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா 3 பேருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம நடப்போம் அப்படின்னு வந்து ஆக்ட் பண்ணாங்க. ஆனா இந்த சீசன் தான் நமக்கு தெரியுமே, ஒருத்தனுக்கு ஒருத்தன் விட்டு கொடுக்கறதும் கிடையாது, அக்செப்டன்ஸும் கிடையாது. ஒருத்தவங்க டைரக்டா அடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அடிச்ச பசர் கொஞ்ச நேரத்திலே வந்து லைட்டா பிரவீன்ராஜ் பென் பண்ணி மத்த 2 பேத்தையும் வந்து கால்ல உள்ள அந்த பெல்ட் அவுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம விக்கல்ஸ் விக்ரம் தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. கனி அதுல உட்கார்ந்துட்டாங்க. அடுத்து விக்கல்ஸ் விக்ரமுக்கும் பிரவீன்ராஜுக்கும் வந்து மறுபடியும் வந்து தள்ளுமுள்ளு நடந்தது. அதுல விக்கல்ஸ் விக்ரம் வந்து காலை வெளியில வச்சுட்டாப்ல. பிரவீன்ராஜ் கடைசி வரை வந்து ஒத்த காலை மட்டும் உள்ளுக்கு வச்சுக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. பிரவீன்ராஜ் வின் பண்ணிட்டாரு. இதெல்லாம் எவ்வளவு நேரத்துல நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நல்லா பாத்தீங்கன்னா 10ல இருந்து 20 செகண்ட்குள்ளதான், 10ல இருந்து 20 செகண்ட்குள்ளதான் இந்த கேமே முடிஞ்சு போச்சு. அப்பனா பிக் பாஸ் உங்களை வச்செல்லாம் பெரிய டாஸ்க் எல்லாம் பண்ண போறது கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் தான் கொடுப்பேன். இதுல விளையாட இஷ்டம் இருக்கிறவன் இரு, இல்லன்னா பேசாம வீட்டை விட்டு வெளியே போ, நீங்க வந்து அவ்வளவு கேவலமான கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த டாஸ்க் கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னம்னா, ஒரு தலை டாஸ்க் ஒரு வீக்கு பூரா வந்து தலையா இருக்கிறவனுக்கு என்னென்ன கேப்பபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கறத கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாவது ஒரு டாஸ்க் நடந்தா தான் அவனுக்கு தெரியும். இது என்னடா 10 செகண்ட்ஸ்ல இப்படி டாஸ்க் முடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. கடைசியில வந்து பிரவீன்ராஜ் வந்து அதை வின் பண்ணி இந்த வீட்டோட இந்த வாரத்தான தலையா மாறிட்டாரு. உடனே பிக் பாஸ் அறிவிச்சு இந்த வாரோட வீட்டு தலை வந்து பிரவீன்ராஜ் தான். அதுவும் வந்து பிரவீன்ராஜா பாராட்டினாரான்னு பாத்தீங்கன்னா, பிரவீன்ராஜோட உண்மை முகத்தை வந்து பிக் பாஸ் கிழிச்சிட்டாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரவீன்ராஜ் இனிமேலாவது ஒளியாம இருங்க. ஏன்னா பிரவீன்ராஜ் வந்தவனே கொஞ்சம் சவுண்ட் விட்டாரு. அதுக்கப்புறம் பிரவீன்ராஜ் எங்கன்னு தேடிதான் பார்க்கணும். கிச்சன்ல போய் உட்காந்துக்கிறாரு, இல்லைன்னா ஏதாவது ஒரு இதுல ஒளிஞ்சுக்கிறாரு. இந்த டாஸ்க்லாம் மட்டும்தான் வருவாரு. அதைத்தான் பிக் பாஸ் சொல்லாது, ஒளிய முடியாது பிரவீன்ராஜ் அப்படின்னா பிரவீன்ராஜ் ஓகே அப்படின்ட்டு வந்து பிரவீன்ராஜ் வந்து தன்னிச்சையா வந்து டீமை செலக்ட் பண்ண சொல்றாங்க. அதுல பிரவீன்ராஜ் வந்து நான் மிலிட்டரி மாதிரி பல கட்டளைகளை போட்டாரு. மிலிட்டரி மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஒரு டீம்ல ஒருத்தன் தப்பு பண்ணாலும் அந்த டீமே, அதாவது இந்த வெசல் வாஷிங் கிளீனிங் டீம் இருக்குல்ல, அதுல ஒருத்தன் தப்பு பண்ணா கூட எல்லாத்துக்கும் வந்து நான் தண்டனை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அதுல பார்வை முக்கியமா வந்து சூப்பர் டீலக்ஸ் ரூம்மேட்ஸ் சொல்றத நீ கண்டிப்பா செஞ்சே ஆகணும், அப்படி செய்யலனா ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ள நிக்க வைப்பேன் அப்படின்னோடனே பாரு நினைச்சுக்கிட்டாங்க. ஓ நீ அப்படி வாரியா அப்படிங்கிற மாதிரி வந்து, அப்படின்னா எனக்கு பாத்ரூம் வந்தா எப்படி போறது, நான் அதுக்கு எப்படி போறது அப்படின்ட்டு வந்து பிரவீன்ராஜே திகைக்கிறாப்புல வந்து பார்வதி வந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டாங்க. கடைசியில பிரவீன்ராஜ் நான் சொன்னதான் கேட்கணும் அப்படின்ட்டு அடுத்த டாபிக் மாறிட்டாங்க. இருந்தாலும் வந்து பார்வதி நல்லா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. ஓஹோ நீ இப்படி வாரியா, அவனை வச்சு செய்யறேன் அப்படின்ட்டு ஆரம்பத்திலே கனி கூட சண்டை போட்டாங்க. அதான் போன வீடியோல நம்ம பார்த்திருப்போம்ல, கனிக்கும் பார்வதிக்கும் சண்டை வந்தது. பிரவீன்ராஜ் வந்து முழிக்கிறாப்புல இல்ல, அதைத்தான் நம்ம பாக்குறோங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி டாஸ்க் இந்த 10 செகண்ட்ல முடியற தலை டாஸ்க் எல்லாம் வந்து நல்லா தான் இருக்குமா, இல்ல வந்து இந்த டாஸ்க் வைக்கிறதுக்கு பதில் பேசாம நீங்களே வந்து பிரவீன்ராஜ் தலை அப்படின்னு சொல்லிருக்கலாம் பிக் பாஸ் டீம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.